ஸோ ஹாய் கேஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது நம்ம இந்த ரோப்ளாக்ஸில் கார் கேம் வந்து போட்டிருந்தோம். ஸோ அதுலேயே பார்த்துக்கலாம். ஸோ ஓரளவுக்கு யூஸ் பண்ணனால வந்துட்டேன். ஓகே கேஸ், நான் வந்து இந்த கேமும் இல்லை. ஸோ இந்த கேம் தான் இருந்துச்சு. ஓகே கேஸ், மறக்காமல் லைக் எல்லாம் பண்ணிடுங்க. ஓகே கேஸ், நம்ம இந்த கேமில் வந்து இந்த கார் வந்து கண்டிப்பாக வாங்குகிறோம். ஸோ லாஸ்ட்டாக நம்ம வந்து வாங்குகிறோம். கார் வந்து வாங்கிட்டான்னு பார்ப்போம். போன தடவை வந்து லைக் போட்டு அதுக்கப்புறம் ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ இது பண்ண முடியல, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஓகே, இந்த தடவை வந்து கண்டிப்பாக வந்து பண்ணுவோம். ஓகே, 4 பேர் வந்து ஃபைட் பண்ணிட்டுருக்காங்க. ஓகே, நம்மக்கிட்ட இருக்கிறது இந்த கார் மட்டும் தான், கார் தான் இருக்குது. ஸோ நம்ம நிறைய கார் வாங்குவோம். மேலே பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஸ்கின்னே இருக்கல, அதில் ஒரு துருப்பிடிச்ச கார் இருக்குது. ஸோ இந்த கார் பார்த்திங்கன்னா வாங்கலாம். துருப்பிடிச்சிற கார் மட்டும் நடிச்சிடாதீங்க. ஸோ இதில் ஸ்பீட் கொஞ்சம் அதிகமாக போகும். சரி கெஸ், இப்போ வந்து பாருங்கள் அந்த கிளாஸ் காரு. ஸோ இது காராக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கேமில் வந்து நிறைய அப்டேட் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, காரை வந்து புதுசாக நிறைய கார் இருக்குது. ஸோ அதுதான் இந்த கேமில் வந்து அப்டேட் விட்ருக்காங்க. ஓகே கைஸ், இப்போ வந்து 3 பேர் போய்ட்டுருக்குது. அவ்வளோதான், லாஸ்ட் ஆகிடுச்சு. ஓகே கைஸ், நம்ம அந்த கேமில் வந்து ஜெயிப்போம்னு நம்பிக்கை வைங்க. யார் வந்து ஜெயிப்பீங்க ப்ரோ அப்படின்னு சொல்கிற கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், இப்போ வந்து மடமலை ஏறி உட்காந்துக்கிட்டோம். ஓகே கைஸ், உங்கள் பார்வையில் இவர் தான் வின் ஆனார். ஸோ அதான் வின் ஆகிருக்காரு. இப்போ வந்து ஒரு 8 நிமிஷம் இருக்குது கைஸ் இந்த துருப்பிடிச்ச கார் வாங்குறது. ஓகே, அடுத்தது வந்து பபிள் காமா. ஓகே, பபிள் காம் தான் அது. ஸோ இந்த மேப் வந்து நமக்கு வருது. சரி கைஸ், இப்போ வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஓகே ஃபுல்லாக வச்சுப்போம். 8 பவரில் வச்சா தான் நம்ம அங்கே போய் இடிக்க முடியும். புஷ்க்குன்னு போயிட்டோங்க. சரி விடுங்க, அயர்மேனும் போயிட்டாரு. அவரும் எப்படி போனாங்க அயர்மேனு. ஓகே கேஸ், இப்போ வந்து நிறைய கார் வாங்கலான்னு இருக்கேன். ஸோ நமக்கு இன்னும் 90 தான் இருக்குது. கீழே நிறைய அப்டேட் இருக்குது பாருங்கள். அதில் வந்து நிறையா கார் வந்து நம்ம புதுசாக வந்திருக்கு. ஸோ அந்த கார் நம்ம வாங்கலாம். ஓகே, இந்த பப்ளிகாம் கேமில் ஜெயிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் கேஸ். ஏன்னா அங்கங்கே இது இருக்கும்ல, அது வந்து அப்படியே பவுன்ஸ் ஆகி நம்மளை அப்படியே திருப்பி தள்ளி விட்டுருது. அது மட்டும் இல்லாமல் நிறைய இதுவும் அடிச்சிங்கன்னா சர்ன்னு போயிடுது. ஸோ போக போக குட்டியாகவும் ஆகுது. இப்போ தான் நானே கவனித்தேன். ஓகே, நம்ம எத்தனாவது ரேங்கில் இருக்கோம்? 585. இதில் பார்த்திங்கன்னா 17 இருக்கோம். ஸோ அடுத்தது வந்து பார்க்கலாமா? அடுத்தது 4ஆவதில் இருக்குமாங்களா இருக்குது பேர். 4ஆவது வேறு பேர் இருக்குது. 5ஆவது நம்ம பேர் இல்லை. சரி கைஸ், இப்போ வந்து நம்ம சர்வே த வால். இது கொஞ்சம் கஷ்டம் தான் கைஸ், என்ன பண்ணுறது தெரில. ஓகே, வால் இங்கே இருக்குது. இந்த வால் நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா, இந்த சைடு விட்டுறோம். இந்த செவுறு வந்து அங்கே இருக்குது. ஓகே, நம்ம யாரையும் பிடிச்சி இடிச்சதுனாலே நம்ம என்னமோ அவுட் ஆகிட்டோம். ஸோ இந்த தடவை இடிக்காமல் பண்ணுவோம். ஓகே கைஸ், இப்போ வந்து ஓகே இந்த சைடு போயிடுவோம். இந்த சைடு வந்துட்டு அப்படியே இருக்கும். க்ரீன் கலர் கார் கூட நல்லா தான் இருக்குது. நம்ம தான் வாங்குவோம். ஆனால் நம்ம இந்த ரெட் காரே வச்சுட்ருக்கோம். அது வந்து சுத்தமாக பவரே இல்லை. அதில் நிறைய பவர் இருக்குதாம்மா. வாங்குவோம். மிஸ் ட்ரெஸ் போட்டு வெறும் மீசை தான் இருக்குது, மொட்டையை காணோம். மொட்டை இருக்குது, வெறும் முடிய மட்டும் வித்தியாசமாக இருக்குது. இப்போ வந்து வால் கம்மிங் வால்னா நீங்கள் வந்து வால் நினச்சிக்காதீங்க. என் வாயில் அப்படி தான் வருது, வால். ஸோ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிரிப்பாக தான் இருக்கும். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா ஓகே இந்த சைடு தான் இருக்குது. நம்ம ஈஸியாக வந்து தப்பிச்சிடலாம். ஸோ சைடில் போனவங்க தான் அவுட் ஆகுவாங்க. இது எல்லாருமே தப்பிச்சிடுவாங்க. இது நமக்கு ஆச்சரியமாக இருக்குது கைஸ், எப்படி நம்ம இவ்வளோ நேரம் சர்வே பண்ணிட்டு வரோன்னு. வாய் வச்சிட்டோம், அதனால் கண்டிப்பாக சர்வே பண்ணாமல் தான் இதுவாகும். ஐயோ, கரெக்டாக அந்த சைடு தான் பார்க்குறாங்க. விழுந்துருக்கலாம் கேட்டாங்களே. ஓகே, எவ்வளோதானா தப்பிச்சிட்டாரு ஒரு. ஓகே, இந்த கிளாஸுக்குன்னு ஒரு பவர் இருக்குது போலயே. ஓகே, நம்ம கொஞ்சோண்டு பவர் மட்டும் ஏற்றி வச்சுப்போம். ஓகே, தப்பிச்சிட்டாங்க. ஓகே, நான் வந்து இவ்வளோ நேரம் வரைக்கும் வரணும்னு ஆச்சரியம். ஓகே, இப்போ வந்து
அடுத்தது இந்த சைடு தான் போட்டுருவோம் கன்ஃபார்மாக நினைக்கிறேன். ஐயோ எஸ் ஓகே ஜெயிச்சிட்டோம். இன்னும் ஜெயிக்கல, தப்பிச்சிட்டோம். ஏங்க இன்னும் 2 பேர் தான் எனக்கு நானும் வேணும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு தெரில. இப்படி வச்சுப்போம், யார் ஜெயிக்கிறான்னு பார்ப்போம். ஸோ நான் ஜெயிக்கிறேன்னு இந்த டூ லெஃப்டா அது யார் ஜெயிப்பா? நான் தப்பிச்சிட்டேங்க. ஐயோ காணும். ஓகே நம்ம இப்போது கண்டிப்பாக தோற்றுவோம். சரி இந்த சைடு வந்துப்போம். ஓகே மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். எஸ் வந்து நான் வின் ஆகிட்டேன். ஸோ இதுக்காகவே நீங்கள் ஸ்பெஷல் அதான் நாங்கள் கீழே இருக்க மாட்டேங்கிறேன். ஓகே இப்போ வந்து இவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஓகே இப்போ வந்து ஸ்பீடாக விட்ருவான் பாடுறா அவ்வளோதான். ஓகே அவனை அப்பாவை தள்ளி விட்டோம். எஸ் நம்ம வந்து வின் ஆகிட்டோம். போடு 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 எப்படியும் நம்ம வந்து வின் ஆகிட்டோம். ஸோ சொன்ன மாதிரி நம்ம வந்து வின் ஆகிட்டோம். ஓகே நான் வேறு கார் மாற்றலாம்னு நினச்சேன். ஓகே பப்ளிக் கேம் தான் வருது. கண்டிப்பாக நம்ம தோற்றுருவோம், இதில் எந்த வித மாற்றம் இல்லை. ஓகே இப்போ வந்து பாருங்கள் நிறைய கார் இருக்குது பாருங்கள். இல்லை பர்பிள் கலர் வந்து புதுசாக இருக்குது. நான் அது வந்து வாங்கலான்னு இருக்கேன். ஓகே கேஸ் வந்து வீடியோ போட்டுறான். ஓகே கேஸ் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சின்னதாகிட்டே வருது. அதாவது ப்ராப்ளமாக இருக்குது. ஓகே ஓகே எல்லாருமே இந்த டேரக்ஷன்லாம் அடிக்கிறாங்க. அப்போ ஓகே இப்போ வந்து இங்கே அப்போ நான் ஸ்ட்ரைட்டாக. ஸோ ஓகே கேஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வச்சாச்சு. யார் ஜெயிப்பான்னு ஜஸ்ட் தப்பிச்சிட்டோம். ஜெயிச்சிட்டாங்க. போடு 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 ஏன்னா தோற்றுருன்னு நினச்சேன், எப்படி ஜெயிச்சிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு லக்கான நான் சொல்லலாம் எனக்கு. ஓகே எப்படி ஜெயிச்சிட்டோம். ஓகே கேஸ் இன்னும் கொஞ்சம் வீரப்பா பேசுவாங்கன்னா ஜெயிச்சிட்டோம்ல அது போதும். ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டோம். இப்போ வந்து நம்ம என்னன்னா ஓகே யாரா இவன் விருந்து அட்டி போட்டு ஆடிட்டு இருக்கான். ஓகே ஆனால் வித்தியாசமாக இருக்குது. இப்போ நம்ம என்ன வாங்கலாம்னா கீழே இருக்குது பாருங்கள் 250 ரூபா டிக்கெட். ஸோ இதான் நம்ம கிளிக் பண்ண போகிறோம். இப்போ கிளிக் பண்ணி ஒரு நல்ல இதுவாக இருந்தால் பரவாயில்ல. ஆனால் பாரு ப்ரௌன் நாங்கள் இது இவ்வளோ டம்மியாக கிடைக்கிது. கடைசியில் நமக்கு ப்ரௌன் கிடச்சிருச்சு. சரி என்ன பண்ணுறது வச்சுப்போம் பரவாயில்ல. இது அந்த அளவுக்கு ஸ்பீடாக போகாது. ஓகே இந்த கேம் வந்து கொஞ்சம் ஃபன்னியாக இருக்கும், அதே மாதிரி நம்ம ஜாலியாகவும் இருக்கும். ஓகே இப்போ வந்து நம்ம அந்த கார் கிடைக்குதான்னு பார்ப்போம். இப்போ நான் கேம் வந்து லீவ் அவுட் பண்ணிடுறேன். லீவ் பண்ணி இப்போ என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா அப்படியே ஸ்ட்ரைட்டாக போய் ஒரு லைக்கை போட்டு உள்ளே போயிட்டு கார் கிடைக்குதான்னு பார்ப்போம். போன தடவை என்னால் லைக் பண்ணிட்டேன், ஆனால் வந்து நான் இது பண்ண முடியல. ஓகே இப்போ வந்து அப்படியே போவோம். எங்கடா அந்த கேமு? ஓகே இங்கே இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து இந்த கேமை வந்து தேடிட்டுருப்பீங்க. இங்கே அந்த கேம் வந்து இருக்கும், சில பேருக்கு தெரியாதனால சொல்கிறேன். ஓகே இப்போ நானும் லைக் கிளிக் பண்ணுறேன். ஓகே கேஸ் கிளிக் பண்ணிட்டேன். நான் கிளிக் பண்ணிட்டேங்க, ஆனாலும் இதுவே இல்லையே. நானும் பண்ணிக்கிட்டேன் வந்துருச்சு. ஆக்ஷன் அவைலபிளா? ஆக்ஷன் நாட் அவைலபிள் அப்படின்னா அந்த கார் அவைலபிள் இல்லையா? இது அவைலபிள், என்ன அவைலபிள் இல்லை? ஆக்ஷன் நாட் அவைலபிள். ஆக்ஷன் நாட் அவைலபிள்னு வருது. ஸோ எனக்கு தெரில, நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ரொம்ப நேரமாக பண்ணிட்டு தான் இருக்கேன், ஆனால் வந்து ஓலை. ஓகே கைஸ் இப்போது கேமுக்குள்ளே போவோம். ஸோ நம்ம ஒரு தடவை லைக் பண்ணோம், கொஞ்ச நேரத்தில் இருந்து நம்ம பார்ப்போம். ஓகே எப்படியும் நமக்கு இது கிடைக்கல கைஸ். எப்படியும் சரி என்ன பண்ணுறது. சரி கைஸ் நம்ம வந்து இந்த கேமை முடிக்கலன்னா அடுத்த இதில் பார்ப்போம். ஓகே கைஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் 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 பாய்.